Hello friends, welcome back to Nathu'sBeautyandWellness. Subscribe மற்றும் கமெண்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. வாங்க இந்த வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோல ஹென்னா ஸ்டிக்கர்ஸை பத்தி ரிவ்யூ பண்ண போறோம். நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, கால் பண்ணியும் கேட்டிருந்தாங்க, இது எங்க வாங்குனீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். இது வந்து நான் ஆன்லைன்ல தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது உங்களுக்கு வாங்கணும்னு ஆசையா இருந்ததுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே தரேன். இதை போய் பார்த்து உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அதை பார்த்து வாங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நான் எதுக்கு இப்போ போடுறேன்னா, தீபாவளி கிட்ட வருது. சரி, இதை போட்டால் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், போட தெரியாதவங்க இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வாங்கி போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் போடுறேன். நார்மலாக ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் மாதிரியே இருக்கும். அந்த ஸ்டிக்கர்ஸை எடுத்துட்டு ஒன்ஸ் போட்டு முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே கிழிஞ்சிடும். ஆனால் இந்த பிளாஸ்டிக் ஸ்டிக்கர்ஸ் வந்து நம்ம திரும்பவும் ரீயூஸ் பண்ணலாம், அழகாகவும் இருக்கும். இப்போ சின்ன சின்ன இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா சின்ன டிசைன்லாம் வந்து அழகாக இருக்கும் போடும்போது. உங்களுக்கு வேணும்னா சின்ன டிசைனும் போடலாம், இல்லை ஃபுல் டிசைனும் ஃபுல்லாகவும் போட்டுக்கலாம். இந்த டிசைன் எப்படி சூஸ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது மாதிரி இருக்கிறதா பார்த்து தான் சூஸ் பண்ணணும். கேப் என்ன இடத்துல நிறைய இருக்கோ அது மாதிரி டிசைன் சூஸ் பண்ணாதான் நமக்கு கையில போடும்போது ரொம்பவே அழகா இருக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி டிசைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேப் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இது பிளாஸ்டிக் ஃபுல்லாக கவர் ஆயிருக்கிறதால அந்த டிசைன்ஸ் வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து தெரியாது. இப்படி வைக்கும்போது நமக்கு இந்த டிசைன்ஸ் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிசைன்ஸ் ஃபுல்லாகவே கவர் ஆகும் அந்த கையில். இப்போ இந்த ரெண்டு டிசைன்ஸ் வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அது எப்படி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு பாருங்க. இதுக்கு வந்து நம்ம அழகாக பண்ணணும், டெக்கரேட் பண்ணி கையில் அழகாக பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. தெரியாதவங்களும் ஜஸ்ட் இதை வச்சுட்டு இப்படி மேலே வச்சுட்டு அது மேலே கோன் இருந்தாலும் கோன் போடுங்க, இல்லை மருதாணி பவுடர் இருந்தாலும் மிக்ஸ் பண்ணி அந்த ஹென்னா பேஸ்ட்ல வச்சுட்டு ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டு ரிமூவ் பண்ணும்போது மட்டும் இப்படி ஸ்லோவாக எடுங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் ஷேக் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிசைன் ஃபுல்லாக அழிஞ்சிரும். அதனால அதை ஷேக் ஆகாமல் பார்த்துட்டு ரொம்ப பொறுமையாக இப்படி அழுத்தி பிடிச்சிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி பொறுமையாக எடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு அந்த டிசைன் கிடைக்காது. இதை நம்ம எப்போ வேணாலும் வாஷ் பண்ணிட்டு திரும்ப நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். இதுலயே பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் டிசைன் இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிசைன் இருக்கு. இது என்ன டிசைன் தெரியல எனக்கு. இது மாதிரி இருக்கிற டிசைன்லாம் ரொம்ப அழகா வரும். நான் இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோல ஒவ்வொரு டிசைன்ஸ் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி டிசைன் இருக்கு. மொத்தம் இதுல வந்து 60 டிசைன்ஸ் இருக்கு இந்த பேக்கெட்ல. ஒரு சில பேக்கெட்ல பாத்தீங்கன்னா 10 இருக்கு, ஒரு சில பேக்கெட்ல பாத்தீங்கன்னா 5 இருக்கு, ஒரு சில இதுல பாத்தீங்கன்னா 50 இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி சூஸ் பண்ணியும் வாங்கலாம், இல்ல ஃபுல் பேக்கெட்டா இருக்கிறதையும் பார்த்து நீங்க வாங்கலாம். இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் போட்டீங்கன்னா. இப்போ ஒருத்தர் பிடிச்சுக்கிட்டு இன்னொருத்தர் போட்டால் தான் போட முடியும். தனியாக அவங்களா ஓனா பண்ண முடியாது, பிடிச்சிட்டு பண்ண முடியாது. ஸோ ஷேக் ஆகும். இந்த ஹென்னா ஸ்டிக்கர்ஸ் வச்சு தான் 2 ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ஸ்டிக்கர்ஸ் நீங்கள் எல்லாமே பார்க்கணுன்னா இது பாருங்க. 21, 22 இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் போடுறதுக்கு. இது பாருங்க. இது வந்துட்டு இந்த பிளாஸ்டிக்ஸ் நிறைய இருக்கு பாருங்க. இது மாதிரி இருக்கும்போது டிசைன்ஸ் நிறைய கவர் ஆகாது. இது ரொம்ப அழகா இருக்கும். இதுவும் அழகா இருக்கும். ஆனா இது நடுவுல வந்து டிசைன்ஸ் வராது. ஒன்ஸ் உங்களுக்கு இந்த டிசைன் மட்டும் வேணும்னா இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களால ஓனா போட முடியும்னா போட்டுக்கலாம். இது பாருங்க. இது கூட இந்த நடுவுல இருக்க டிசைன்ஸ் மட்டும் போட்டுட்டு இதை விட்டுடலாம். இல்லைன்னா இது ஓவராலா உங்களுக்கு கை கவர் ஆச்சுன்னா இது ஃபுல்லாவும் போடலாம். இது பாருங்க. இப்ப இதுல வந்து ஹோல் இல்ல இல்லையா, இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு எம்டியா இருக்கும். ஸோ இதுல வந்து இதை எடுத்துட்டு டிசைன்ஸ் பண்ணிட்டு ஒன்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல மட்டும் ஹோல் ஏதாவது டிசைன்ஸோ இல்ல வேற ஏதாவது ஃப்ளவரோ
ஏதாவது ஒன்று போடுங்க. ஸோ இதுவும் இது நடுவில் இருக்கிறது மட்டும்தான் அழகாக இருக்கும். இந்த மாதிரி போட்டால் அவ்வளோவா அழகாக சூட் ஆகாது. வேணா உங்களுக்கு இந்த சின்ன சின்ன இதுக்கு வந்து இந்த ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா, ஃபிங்கர்ஸ் டிசைனுக்கு நல்லா சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இதெல்லாம் அவ்வளோவா நல்லா இருக்காது போட்டால். இது மாதிரி இருக்கிறதெல்லாம் சூஸ் பண்ணாதீங்க. இது மாதிரி கேப், நிறைய கேப் இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா இந்த மிடில் மட்டும் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ மிடில் மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்டார் ஷேப். ஃப்ளவர் இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி இது வேணும்னாலும் இதையும் பார்த்து பண்ணிக்கலாம். இது ஃபிங்கர்ஸ்க்கு போடலாம். ஒரு இது மட்டும் எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு, நான் ஃபிங்கர்ஸ்க்கு நெக்ஸ்ட் டைம் போட்டு காமிக்கிறேன். இது மாதிரி வச்சுட்டு ஒன்லி ஃபிங்கர்ஸ்க்கு மட்டும் போடலாம். இப்படி பிடிச்சுக்க சொல்லிட்டு இதில் போடலாம். ஸோ இது பாருங்க, இது ரொம்ப அழகா இருக்கும் இந்த டிசைனு. இது அவ்வளோ நல்லா இருக்காது, ஆனால் இதை வந்து ஃபிங்கர் டிசைனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கூட மிடில் இல்லை. ஸோ இதை எடுத்துட்டு பண்ணி முடிச்சுட்டு எடுத்துட்டு இதுக்கு நடுவில் மட்டும் எடுத்து ஒரு டிசைன் பண்ணிடுங்க. இது ஜஸ்ட் ஹோல். நிறைய பேருக்கு இந்த ஹோல் டிசைன் நிறைய பேருக்கு பிடிக்கும். இது வந்து கோலம் மாதிரி இருக்கு, பிடிக்கிறவங்க போட்டுக்கலாம் அது மாதிரி. இது ஸ்டாரு, ஸ்டாரோட சேர்ந்து டாட் டாட்டா ஏதோ இருக்கு. இது அழகா இருக்கு. இது மாதிரி போட்டோம்னா ரொம்ப கியூட்டா இருக்கும் பார்க்கிறதுக்கு. நல்லா இருக்கு. இது வெறும் குட்டி ஸ்டார்ஸ்க்கு மட்டும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சாலும் இதையும் போட்டுக்கலாம். இந்த கையிலையும் இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். இது வந்து ஃபுல்லாக பிளைனாக இருக்கு, அழகாயிடும். ஃப்ளவர் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எது எது பிடிச்சிருக்கோ பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இது எல்லாம் நான் ஃபுல்லாக செட்டாக தான் வாங்கினேன். இந்த ஸ்டிக்கர் பெயிண்டிங்க்கும் ஹென்னா ஸ்டிக்கராகவும் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டிக்கர் சர்ச் பண்ணும்போது பெயிண்டிங் ஸ்டென்சில்னு சூஸ் பண்ணுங்க. இந்த ஸ்டிக்கர் ரேட் லிங்க்ல இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.